ஒரு தேர்தலிலும் தனக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கல. யாருக்குமே தெரியாது. 15%, 10%, 30%, 40% 45%. இந்த ஒரு ஆள் இருக்கான், பீகார்ல இருந்து ஒருத்தவன் தான் வந்திருக்கான். ஒருத்தன் தன்னை பெரிய பத்திரிகையாளர்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியுவான். அவன் ஒரு சங்கி. அவன் சொல்றான் 45% விஜய் திருமண பக்கம்லாம் வெற்றி அப்படி பேசுறவன் இன்னைக்கு மடைய மாத்திட்டான். வாய்ப்பு இல்லை, விஜய் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பாஜகவோட போல, அவன் பாஜக சங்கி. அங்க போலன்னு விஜய் அடிக்கிறான். அவன் யாருன்னு ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா, என் வாயிலிருந்து பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியான ஆள் அந்த ஆள் இல்லை. அவன் ஜேர்னலிஸ்டாவே எடுக்க மாட்டேன். ரொம்ப நாளா ஒருத்தர் தலைமறைவா இருந்தார். தலைமறைவு மீன்ஸ் என்னன்னா, நீதிமன்றம் பெயில் கொடுத்துருந்தது. நீ மரியாதையா இருக்கணும், வீடியோ பேசினா உன்னை தொலைச்சு கட்டிடுவோம், உனக்கு நெஞ்சு வலி இருந்தா நீ போய் படுத்து கிடக்கணும், மரியாதையா இருக்கணும்னு சொல்லி விட்டுது. இப்ப திடீர்னு பேக் டு ஃபெயிலியனா, பேக் டு பெவிலியன், மீண்டும் வருகிறார். ஏதோ பெரிய அப்படியே இவர் ஆகச்சிறந்த சமூகத்துக்காக நிறைய மாற்றங்கள் பண்ணது பூரா பிக்காளித்தனம். ஒரு குழந்தை செத்து போச்சு கள்ளக்குறிச்சியில, காசு வாங்கிட்டு பிக்காளித்தனமா பேசுன சாக்கடை. ஆனா சவுக்கு தோப்புல வேலை பார்த்த மாதிரி பேர் சொல்லுவார். எனக்கு அவர் பேரையே சொல்வதற்கும் தகுதி இல்லை. நான் என் வாயால் சொல்றதுக்கு தகுதி இல்லாத நபர் யாருன்னு மக்களுக்கே தெரியும்.